என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இதுல 7th மே 3rd ஷிஃப்ட்ல கேட்ட ஜிகே டாபிக் என்ன பண்ணலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்கமிங் டேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்தாப்புல ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கேள்வி பாருங்களேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம பாலிட்டில ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இந்தியன் பாலிட்டில நிறைய இடத்துல அதுவும் பர்டிகுலரா பார்ட் 1 and 2ல வந்து இதை பத்தி லேர்ன் பண்ணியிருப்போம். ஆர்டிக்கல் 368 தான் ஏன்னா நம்மளோட அரசியலமைப்பு புத்தகத்துல ஏதாவது ஒரு திருத்தம் பண்ணணும்னா இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா திருத்தம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து 17வது பிரிக்ஸ் சமிட் ஜூலை 2025 நடந்தது. எங்க நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இது ஜூலையோட கரண்ட் அஃபேர்ல நான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்களேன். 17வது பிரிக்ஸ் சமிட் 2025 நடந்ததுதான் 17வது சமிட். எங்க நடந்தது அப்படின்னா பிரேசில்ல வந்து நடந்தது. இந்த வருஷம் அதாவது 2026ஓட பிரிக்ஸ் சமிட் எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் வந்து நடக்க போகுது. ஸோ அதனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ஷிஃப்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா பிரேசில் தான். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர். உருகுவேவோட நியூ பிரசிடென்ட் 2025ல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்ட 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. இதுக்காக ஒவ்வொரு பிரசிடென்ட் யாரு வந்து அப்பாயிண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்மளால படிக்க முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா யமந்து ஒர்சி. ஸோ யமந்து ஒர்சி நியூஸ்ல இருந்திருக்கு மார்ச் மாசம். பட் இது வந்து என்னன்னா நான் மார்ச் மாசம் கரண்ட் அஃபேர்ல வந்து நான் கொடுக்கல. ஏன்னா இது அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர் கிடையாது. பட் இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா கேட்கறாங்க. நான் அகைன் சொல்றதுக்கான ரீசன் கரண்ட் அஃபேரை ரொம்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் கரண்ட் அஃபேர் படிக்கிற எல்லாமே வந்து என்னன்னா எனக்கு கொஸ்டினா கேட்கணும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இதே ஒரு ஃபண்டமெண்டல் டாபிக் பாலிட்டி ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் என்னன்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி டாபிக்ல என்ன பண்ணுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் பேசிக்கா ஒவ்வொரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம ஒரு கம்ப்ளீட்டா படிச்சதுக்கான வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி அடுத்து போலாம். அடுத்து எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜ் நம்ம இந்தியால இருக்கு எப்ப வரைக்கும்னா இப்ப அக்டோபர் 2025 படி வந்து எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கான்னு கேக்குறாங்க. இப்ப இதுல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ரிலேட்டா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஸ்டார்டிங்ல எத்தனை இருந்ததுன்னா 6 விதமான கிளாசிக்கல் லாங்குவேஜ். பட் இப்ப எத்தனைனா 11. ஏன்னா 2024 என்ன பண்ணிருப்பானா நிறைய லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இது கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருப்பானா ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்கு. அதுல கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிகள் நல்லா பாருங்களேன். ஸ்டார்டிங்ல வெறும் 6 விதமான வந்து என்னன்னா லாங்குவேஜ் தான் கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் லேட்டரா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா 2024 ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ ஒடியா மராத்தி பாலி பிராகிருத் அசாமி அண்ட் பெங்காலி இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ அதோட மேப்பையும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலா லேர்ன் பண்ணதோட அந்த மேப் ஓரியன்டா வச்சு லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டோம். ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ அதனால என்ன வரும்னா 11 விதமான லாங்குவேஜ் என்ன இருக்குன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரீசெண்டா அப்டேட் பண்ணனால நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுவாங்க. நீங்க அப்பமேல கேட்கும்போது மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அடுத்து எந்த மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க எதுக்குன்னா மெயின்டெனன்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு வந்தாவே யாரு வந்துருவானா ஹோம் அஃபேர் வர மாட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இதை மறந்துடாதீங்க. நிறைய என்ன பண்ணுவோம்னா ஓகே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் உள்துறை அமைச்சகம் தான் வந்து இதுக்கு வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அது கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் என்னன்னா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து பூனே சர்வஜனிக் சபா எப்ப யாரால ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இது மாடர்ன் ஹிஸ்டரி நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா இந்த பூனே சர்வஜனிக் சபா. இது யாரு ஃபவுண்ட் பண்ணிருப்பானா எம்ஜி ரானடே வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. இது வந்து ஒரு ஈஸியானது லேர்ன் பண்ணியிருந்தா. எந்த சுல்தான் ஆஃப் த டெல்லி சுல்தானேட் கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. எங்க இருந்துன்னா டெல்லியில இருந்து தௌலதாபாத்
தேவைக்கு. பட் அந்த மாதிரி கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணது ஈவென்ச்சுவலி என்ன இருக்குன்னா ஃபெயில் ஆயிருக்கும். அது யாரு பண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முகமது பின் வந்து துக்ளக், அதாவது துக்ளக்கோட டைனசிட்டில இவர் நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பாரு. நான் எல்லா ஸ்டெப்புமே என்னன்னா ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கும். இது ஒரு ஸ்டோரி மாதிரி என்ன பண்ணிருப்போம்னா லேர்ன் பண்ணிருப்போம். இப்ப என்டிபிசி பொறுத்தளவுக்கு 2 ஏரியால அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க மெடிவல்ல. ஒன்னு டெல்லி சுல்தானேட்ல இருந்து கை வைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா முகல் எம்பையர். ஸோ மோஸ்ட்லி வந்து எந்த எக்ஸாமா இருந்தாலும் மெடிவல்ல இந்த 2 டாபிக்ல என்ன பண்றாங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து, who gives a advice to the president for grant in aid to the state? grant in aidனா ஒண்ணு கிடையாது, எப்போதும் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும். ஸோ அந்த ரெவன்யூவை எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு கமிஷன் இருப்பாங்க. அந்த கமிஷனோட பேரு பினான்ஸ் கமிஷன். இவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எந்த அளவுக்கு வந்துன்னா வர்ற ரெவன்யூ வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பினான்ஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரிப்போர்ட் கொடுக்குற பொறுத்து அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா ரெவன்யூ வந்து என்ன பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாரு வந்து அட்வைஸ் பண்ணுவானா பினான்ஸ் கமிஷன் தான். அவங்க பண்றதை பொறுத்தா என்னன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவானா ஃபைனலா வந்து சைன் போட்டு வந்துருன்னா அந்த அமௌண்ட் வந்து பிரிச்சு கொடுக்கப்படும். இது எல்லாமே என்னன்னா பேசிக் இந்தியன் பாலிட்டியில எங்க லேர்ன் பண்ணிருப்பேன்னா கான்ஸ்டியூஷனல் பாடின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இது 2 இது இருக்கும். ஒன்னு கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாடிஸ் இருக்கும் அதை பார்ப்போம். அது இல்லாம நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கும். இது ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, வாட் இஸ் ப்ரொடியூஸ்ட் in addition to NaCl and H2O when sodium bicarbonate react with the hydrochloric acid? ஆக்சுவலி இது வந்து ஒரு கான்செப்ட். கெமிஸ்ட்ரி லேர்ன் பண்ணிருப்பேன். இந்த ஆசிட் பேசிஸ் ஆர்ட்ல ஆசிடோட ஒரு கார்பனேட் ரியாக்ட் ஆச்சுன்னா, அது என்ன கார்பனேட் வேணா இருக்கலாம், ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து H2O வந்து ப்ரொடியூஸ் ஆகும், வாட்டர். அதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு கான்செப்ட். இங்க என்ன சொல்றாங்க, ஆசிட்னு சொல்லிட்டாங்க, அது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரைட்டா. ஸோ HCl இருக்கு. இங்க கார்பனேட்ல சோடியம் கார்பனேட் NaHCO3 இருக்கு. என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, சால்ட் NaCl ப்ரொடியூஸ் ஆகுது, வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது ப்ராப்பரா என்னன்னா கெமிஸ்ட்ரியில எந்த டாபிக்னா ஆசிட் பேசிஸ் சால்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, விண்டர்ல which of the following the main reason for the rainfall on the Coromandel coast? கோரமண்டல்னா நம்ம என்ன தமிழ்நாடு சைடு ரைட்டா. நம்ம தமிழ்நாடுக்கு அதிகமான ரெயின் வந்து விண்டர்ல கிடைக்கும். அது எதனால கிடைக்குது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இது நம்ம ஜியோகிராஃபி லேர்ன் பண்ணிருக்கோம். பர்டிகுலரா இந்தியன் ஜியோகிராஃபில இந்த மான்சூன் இருக்கு பாத்தீங்களா, பருவமழை, இந்த டாபிக் லேர்ன் பண்ணிருக்கோம். இதுல லேர்ன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், அதாவது தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழைப்பொழிவு எதன் மூலம் கிடைக்குன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதுக்கு இன்னொரு பேர் ரெட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்ல வடகிழக்கு பருவமழை. கோரமண்டல் அப்படின்னாவே என்னன்னா தமிழ்நாடு. அதோட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. எக்கானமி லேர்ன் பண்ணிருப்போம். 1991 எக்கானமி ரிஃபார்ம், எல்பிஜி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலுக்கான லைசன்சிங், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை தொடங்க போறானாவே அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கும், 1 by 1 வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தேவை கிடையாது. சிம்பிளிஃபைடு வேலை என்ன பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரிக்கான லைசன்சிங் கொண்டு வரலாம்னு சொல்லி தான் வந்து இந்த எல்பிஜி ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு முக்கியமான பிரைமரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் தான். இது எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்கானமில 5 இயர் பிளான் லேர்ன் பண்ணோம். ஏன்னா 5 இயர் பிளான்ல 8வது பிளான்ல தான் வேணா எல்பிஜியோட ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருப்போம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர், எந்த யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க இதுலனா கியூஎஸோட ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 படி. இதுல என்னன்னா இது வந்து நல்லா கவனில, நவம்பர் 2025 இருந்திருக்கு. இதுல எது டாப் 10 அப்படின்னு சொல்றாங்கன்னா ஷாங்காய் யூனிவர்சிட்டி ஆஃப் த ஹாங்காங் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. ஏசியாலேயே எது டாப்பான வந்து யூனிவர்சிட்டினா அது ஹாங்காங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். அடுத்து, ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் அ டிரைவர் த பிரிண்டர் ஸ்டார்ட் பிரிண்டிங்.
வாட் இஸ் த டிரைவர் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன டாபிக்னா கம்ப்யூட்டர். நல்லா கவனிங்க. கம்ப்யூட்டர்ல என்டிபிஎஸ்ல 2 ஏரியால கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஒன்னு கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா கேக்குறாங்க, இன்புட் அவுட்புட் வைஸ். அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ல நம்ம ஃபேக்ட் டூல எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்ட் வந்து லேர்ன் பண்ணிருப்போம். எம்எஸ் ஆஃபீஸ்னா மைக்ரோசாஃப்ட், சாரி வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இதோட ஷார்ட்கட்ஸ் கீ இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரிப்பீட்டடா வந்து கேக்குறாங்க. இப்ப இந்த கேள்வி இருக்கு பாத்தீங்களா, இது எது சம்பந்தப்பட்டதுன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல இன்புட் அவுட்புட் டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, இதில் லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது ஒண்ணும் கிடையாது, இங்க அவன் கேட்டது என்ன டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய இந்த பிரிண்டிங் மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்டர் வந்து ஒரு என்ன ஒரு டிவைஸ் ரைட்டா, அதுல பிரிண்ட் பண்ணி வருது. அந்த பிரிண்ட் பண்றதுக்கான அந்த பிரிண்டரை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ற பகுதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டிரைவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுது, டிரைவ் பண்ணுது. எதை டிரைவ் பண்ணுது, நல்லா பாருங்க. டிரைவர் இஸ் அ டைப் ஆஃப் என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். அது என்ன பண்ணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளோட கம்ப்யூட்டர். நம்மளோட கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எதோட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுனா ஹார்ட்வேர் டிவைஸ் ஆன பிரிண்டர். பிரிண்டர் வந்து ஒரு டப்பாமா இருக்கும் ரைட்டா, அந்த பிரிண்டரை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கான முக்கியமான வேலை எது பாக்குதுன்னா இந்த வந்து டிரைவர் பாக்குது. ஸோ அதனால என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவது. இட் நாட் இன்புட் டிவைஸ். இது வந்து இன்புட் டிவைஸ் கிடையாது, இது ஒரு சாஃப்ட்வேர். அடுத்து, வாட் இஸ் த பேசிக் பிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இன் ஜெனெடிக்ஸ்? நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம், ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு வந்தாவே இதுதான் வந்து ஜீன் தான். இந்த ஜீன் தான் இதோட எல்லாத்தோட என்னன்னா ஃபங்க்ஷனல் யூனிட். அடுத்து, ரவுலட் சத்தியகிரகா. காந்திஜி 1919 என்ன பண்ணிருப்பாருன்னா லான்ச் பண்ணிருப்பாரு. அதை லான்ச் பண்றதுக்கான ரீசன் என்னப்பா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில கம்ப்ளீட்டா எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியோட வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுக்க ஆரம்பிப்பாரு. ஆஃப்டர் காந்தி வந்ததுக்கு அப்புறம் நிறைய என்னன்னா நிறைய மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமானது இந்த ரவுலட் சத்தியகிரகா. அது பேர்லயே இருக்கு, ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரவுலட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இதோட சேர்த்து எது வரும்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுமே என்ன ஆகுனா அட்டாச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் த டிடென்ஷன் வித்தவுட் த ட்ரையல் பை த ரவுலட் ஆக்ட். அந்த ஆக்டுக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக் மசக்கர் இருக்கும், பட் அது வந்து என்னன்னா நிறைய ரீசனாலதான் இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வரும். பட் ரவுலட் சத்தியகிரகா எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டாக. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து, which is the most common ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் இன் 3D மாடலிங் அண்ட் பிரிண்டிங்? நல்லா கவனிங்களேன், இது என்ன டாபிக்னா கம்ப்யூட்டர் தான். ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து விண்டோ ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு பிடிஎஃப் நம்ம சேவ் பண்றோம்னா கடைசியில பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் ரைட்டா. அதே மாதிரி இப்போ வேர்ட் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒரு வேர்டை வந்து ஏதாவது பண்றோம்னா அதுல டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னன்னா இந்த இடத்துல 3D பிரிண்டிங். ஸோ 3D பிரிண்டிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காமனான வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கான், அதோட பேர் என்ன அதான் வந்து கேக்குறாங்க. இப்ப டாக்ஸ் வந்து வராது, ஏன்னா டாக்ஸ் என்பது என்ன நார்மல் வேர்டுக்கான டாக்குமெண்ட் ரைட்டா, அதனால அது வராது. அடுத்து MP3 என்பது என்ன, இந்த ரொம்ப பழைய டைம்ல என்ன பண்ணுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஏதாவது சாங்கை டவுன்லோட் பண்றது MP3ல டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது என்ன சம்பந்தப்பட்டதுன்னா ஆடியோ சம்பந்தப்பட்டது. அதனால எதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எக்ஸல் இருக்கு பாத்தீங்கன்னா, எக்ஸல் என்பது என்னன்னா மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் இருக்கும். மைக்ரோசாஃப்டோட எக்ஸலோட இது இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல சேவ் பண்ற ஃபைல் எல்லாமே எக்ஸல் அப்படின்னு சேவ் ஆகும். இந்த மூணையும் நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஆன்சர் எடுக்கலாம். ஸோ எதுக்காக சொல்லணும், ஒண்ணு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம ஆன்சர் எடுக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து பி தான் வரும். அடுத்து, எந்த ஆர்டிக்கல் 106வது அமெண்ட்மெண்ட் படி 106வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சில ஆர்டிக்கல் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணாங்களாம். அது என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 106வது அமெண்ட்மெண்டோட இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ரிசர்வேஷன். உமன் வந்து லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் உமனுக்கான ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த 106வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்னென்ன ஆர்டிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்க, ஆர்டிக்கல் 330A, 332A, 334A, இந்த ஆர்டிக்கல் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். வேர் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா? நல்லா கவனிங்க, நிறைய யூரோப்பியன்ஸ் இந்தியா வரும்போது அதுல அந்த போர்ச்சுகல், பிரெஞ்சு, பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட். போர்ச்சுகலோட கேபிட்டல் எங்க இருக்குன்னா கோவா இருக்கும். இப்பயும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோவாவோட இது நிறைய
பிளேசஸ்ல போய் பார்க்கும்போது அந்த போர்ச்சுகல் அவங்களோட வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஆஃப் பில்டிங்கை வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. எப்படி பாண்டிச்சேரி போனா பிரெஞ்சோட ஸ்டைல்ல பார்க்க முடியுமோ அதே மாதிரி கோவா போனா போர்ச்சுகல். இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, which one of the following is a நான் volatile மெமரி? இது கம்ப்யூட்டர் தான். ஸோ கம்ப்யூட்டர்ல என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர்ல மெமரியில வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று பிரைமரி மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி. அந்த பிரைமரி மெமரியில் ரெண்டு வரும். ஒன்று ரேம் அப்படின்னு சொல்றது, இன்னொன்று ரோம் அப்படின்னு சொல்றது. ரேம் என்பது volatile அப்படின்னு சொல்லுவாங்க, ரோம் என்பது நான் volatile அப்படின்னு சொல்றது. ஸோ ரோம் ஏன் நான் volatile? அது ஜஸ்ட் ரீட் மட்டும்தான் பண்ணும். இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணும்போது அது volatile இருக்கும். ஜஸ்ட் ரீட் பண்ணி போறதுனால என்ன, அது வந்து நான் volatile. ஜஸ்ட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். எது நான் volatile மெமரினா ரோம் தான். ஆப்ஷன் பி தான் வரும். இது ஈஸியான கொஸ்டின். அடுத்து, எந்த சிட்டி இந்தியால ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக்கோட யூத் சமிட் 2025 நடந்துச்சாம்? அது எங்க நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அசாம்ல கவகத்தி. ஸோ கவகத்தி எங்க இருக்குன்னா அசாம்ல இருக்கு, கேபிட்டல். அங்கதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நடந்திருக்கு. which one of the following metal reacts violently with the cold water? இதெல்லாமே வந்து ஈஸியான கொஸ்டின். ஏன் ஈஸியான கொஸ்டின் சொல்றேன்னா, உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து டீச் பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரியில எது வரும்னா, இந்த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இருக்கு பாத்தீங்களா? சில என்ன லேர்ன் பண்ணிருப்பேன்னா, மெட்டல் லேர்ன் பண்ணும்போது ரியாக்டிவிட்டி சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு தனிமத்துக்கும் அதுல வந்து வினைபுரியும் திறன் வந்து வேறுபடும்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள் ஃபார்மேட்ல நம்ம பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், இருக்கலே ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஈஸியா அடுத்த தனிமத்து கூட எது ரியாக்ட் பண்ணணும்னா பொட்டாசியம். ஸோ அப்போ பொட்டாசியம் என்ன பண்ணுனா கோல்டு வாட்டர் கூட ரொம்ப ஃபாஸ்டா என்ன ரியாக்ட் பண்ற தன்மையை கொண்டிருக்கும். அதனால ஆன்சர் என்ன வரும்னா பொட்டாசியம் தான். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது, மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அடுத்து, ஸ்டேட் லெகிஸ்லேச்சர். நம்ம இந்தியால ஸ்டேட் லெகிஸ்லேச்சரோட டைப் வந்து கேட்காங்க. நார்மலா வந்து என்னன்னா, என்ன பார்லிமெண்ட் ஃபாலோ பண்றாங்களோ அதுதான் வந்து ஸ்டேட் லெகிஸ்லேச்சரை ஃபாலோ பண்ண போறாங்க. பட் சில ஸ்டேட்ல என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில். சில ஸ்டேட்ல வெறும் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருக்கும், சில ஸ்டேட்ல வந்து ரெண்டுமே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்னா, தா கும்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ தா கும்ப்னா ஒன்றும் கிடையாது. டா ஃபார் தெலுங்கானா, ஏ ஃபார் வந்து ஆந்திர பிரதேஷ், கே ஃபார் கர்நாடகா, யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், எம் ஃபார் மகாராஷ்டிரா, பி ஃபார் பீகார். இந்த 5 விதமான, நல்லா கவனிங்க, இந்த 6 விதமான வந்து ஸ்டேட்ல தான் என்ன இருக்குன்னா இந்த பை கேமரா லெகிஸ்லேட்டிவ் இருக்கு. மிச்சம் இதெல்லாம் என்னன்னா யூனிக் கேமரால தான். பட் 2 விதமான டைப்புமே நம்ம ஃபாலோ பண்றதுனால ஆன்சர் என்ன வரும்னா 2 தான் வந்து வரும். அடுத்து, எந்த கண்ட்ரி இந்தியாவில், நல்லா கவனிங்க, விச் கண்ட்ரி டிட் இந்தியா ரீசன்ட்லி sign a memorandum of understanding to strengthen the cooperation in forest, wildlife, biodiversity conversions and வந்து கிளைமேட்டோட சேஞ்சஸ். அதை நல்லா கவனிங்க, நம்மளோட நெய்பரான யாரு கூடனா பூடான் கூட தான் வந்து என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், பூடானுக்கும் நம்மளுக்கும் அவ்வளோவா பார்டர்ல வந்து என்ன கிடையாதுன்னா, எங்க ஒரு பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேட்டிவ்காக என்ன பண்ணலாம்னா 2 பேரும் கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீசெண்டா பிப்ரவரி 2027 என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து எடுத்திருக்காங்களாம். ஸோ அதனால என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, ஹரப்பன் சைட்ல ஃபேமஸான பிரான்ஸ் ஹேஸ் ஸ்டாச்சு ஆஃப் த டான்சிங் கேர்ள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டான்சிங் கேர்ள் அப்படின்னு வந்தாவே என்னன்னா மோகன்ஜோரோ தான். ஏன்னா மோகன்ஜோரோல என்ன இருக்குன்னா டான்சிங் கேர்ளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன டாபிக்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி. ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கேரக்டர் இல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நல்லா கவனிங்களா, பிரசன்ஸ் ஆஃப் மெனி பேலஸ் அண்ட் டெம்பிள்ஸ். அதாவது என்ன, ஐவிசி மக்கள், சிந்து சமவெளிய நாகரிக மக்களுக்கு வந்து டெம்பிளே கிடையாது. அவங்க ஒரு கோயில்களில் கெட்டி கோயில்கள்லாம் வழிபட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அதுக்கான எந்த ஒரு சான்றிதழும் கிடையாது. ஸோ அதனால என்னன்னா இந்த கேரக்டர், இந்த ஃபீச்சரே உங்களோடது வந்து பார்க்க முடியாது. அடுத்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். வாட் வாஸ் த டோட்டலான கோல் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா இன் ஃபினான்ஷியல் இயர் 2023-24? ஸோ கோல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருந்திருக்குன்னா 1047.52 மில்லியன் டன்ஸ் வந்து இருந்திருக்கு. இது ரொம்ப 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 ஃபேக்சுவல் தான். பட் இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்களா. அடுத்து, திபெத்தியன் பிளாட்டோட நேச்சுரல் வெஜிடேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திபெத்னாவே என்ன இருக்கும், ஹிமாலயாஸ் ரைட்டா.
ஹிமாலயஸ்ன்னு வரும்போது நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கும். அப்ப மவுண்டெயின்ஸ் வரும்போது அங்க என்ன பார்க்க முடியும்னா அல்பைன் துந்திரா அண்ட் கிராஸ்லேண்டை தான் வந்து பார்க்க முடியும். இது நல்லா வந்து என்னன்னா ஜாகிரபியோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க, அந்த மேப் ரீடிங்கோட கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, who exercise administrative control over the district court and subordinate court in India, including appointment, promotion and leaves. நல்லா கவனிங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் த டிஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டை வந்து யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட். த ரெஸ்பெக்டிவ் ஹைகோர்ட் ஆஃப் த ஸ்டேட்டை என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் யாரு கீழே வந்துன்னா சுப்ரீம் கோர்ட் கீழே வந்துடும். எல்லாமே 1 by 1 வந்துன்னா ஆர்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாலிட்டியில என்ன வரும்னா ஹைகோர்ட்ல வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருப்போம். அடுத்து, அக்கார்டிங் டு த மெகஸ்தீனிஸ் இண்டிகா, இண்டிகா என்பது அவர் எழுதின புக்கு. த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மௌரியன் எம்பையர் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 7 கிளாஸஸா வந்துன்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் என்னன்னா ப்ரொஃபஷன், நாட் பேஸ்ட் ஆன் வந்து கேஸ்ட். ஸோ கேஸ்ட் இல்லாம என்னன்னா ப்ரொஃபஷனா பேஸா வச்சு நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெகஸ்தீனிஸ் இண்டிகா புக்கில் எழுதியிருப்பாரு. மெகஸ்தீனிஸ் எப்ப வருவானா சந்திரகுப்த மௌரியோட பீரியட்ல வருவாரு. எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி லேர்ன் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹியூமன் பிரெயின் ப்ரொடெக்டட் பை எதனாலனா ஸ்கல், தலையோடுனால தான். இது ஈஸியான கொஸ்டின். ஸோ பயாலஜில என்ன வரும்னா நம்ம ப்ராப்பரா இது என்ன டாபிக்னு கேட்டீங்கன்னா ஹியூமனோட பிசியாலஜி, மனித உடலியலை என்ன பண்ணியிருப்போம்னா லேர்ன் பண்ணியிருப்போம். அடுத்து, எந்த செக்டர் டெரிஷரி செக்டர் கீழே வரும்னு சொல்றாங்க. பார்த்தனே சொல்லிடலாம், டீச்சிங் தான். மிச்சது எல்லாமே அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டர், மேனுஃபேக்சரிங் செகண்டரி செக்டர், மைனிங் வந்து பிரைமரி செக்டர். ஸோ இது வந்து எக்கானமில எங்க லேர்ன் பண்ணியிருப்போம், இந்தியன் எக்கானமியோட முதல் டாபிக்ல லேர்ன் பண்ணியிருப்போம். ஏன்னா செக்டர் ஆஃப் த எக்கானமின்னு இருக்கும், அதுல படிச்சிருப்போம். அடுத்த ஆப்ரேஷன் நான்கி ஃபரிஷ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனை வந்து ரீசெண்டா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, நியூஸ்ல இருந்துச்சான். அது எந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆர்பிஎஃப். எதுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னா டு ரெஸ்கியூ அண்ட் ப்ரொடெக்ட் சில்ட்ரன் வல்னரபிள் சுச்சுவேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ட்ரெயின். அதாவது ஏதோ ஒரு அனாதை குழந்தைகள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல இருந்துச்சுன்னா அவங்கள கூட்டி வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, எந்த நேஷனல் பார்க் ஃபர்ஸ்ட் எவர் கிராஸ்லேண்டோட பேர்டு சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி டைகர் சென்சஸ்லாம் வந்து எடுப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ்லேண்ட்ல இருக்கிற பேர்டு கடை சென்சஸ் வந்து எடுத்திருக்காங்களாம். அது எங்கன்னா காசிரங்கா நேஷனல் பார்க், அசாம். இது நியூஸ்ல இருந்திருக்கு. ஜூலை 2025 இது வந்து நியூஸ்ல காசிரங்கா நேஷனல் பார்க்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் கிராஸ்லேண்டோட பேர்டு சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, ரேமுக்கும் ரோமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈஸியானதான். ஸோ ரேம் வந்து என்ன நல்லா கவனிங்க, ரேம் வந்து வோலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோம் வந்து நான் வோலட்டைல். இதான் மேஜரான என்ன வரும்னா டிஃப்ரென்ஸா வரும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். இது வரைக்கும் தான் என்னன்னா இந்த ஷிஃப்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சதும். இப்போ இதுக்கப்புறம் வந்து டெய்ல கொஸ்டின் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்றேன்னா நான் ரிவ்யூ போறேன். ஏன்னா மேபி வந்து இதன் மூலம் என்ன பண்ணலாம்னா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன டாபிக்ல கேட்கறாங்க, எதை கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்தாப்புல ரிவிஷன் பண்ணாலும் எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.